ஒரு நாள் ஒரு புதிய பெண் பள்ளிக்கு வந்தாள். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். லிசா அவளை பார்த்தவுடன் அவள் அதிர்ச்சி அடைந்தாள். இந்த பெண் புகைப்பட எடிட்டிங் மென்பொருளை பயன்படுத்தி லிசா உருவாக்கிய அதே இணைய பிரபலத்தைப் போலவே இருந்தாள். புதிய பெண் விரைவில் பள்ளியில் பிரபலமானாள். எல்லோரும் அவளை சோஷியல் மீடியா பிரபலம் என்று நினைத்தார்கள். எல்லா ஆண்களும் பெண்களும் அவளால் ஈர்க்கப்பட்டனர். ஆனால் லிசா உண்மையான சோஷியல் மீடியா பிரபலம் அல்ல என்பதை அறிந்தாள். லிசா தன் முகத்தை உற்று பார்த்தபோது அவள் அதிர்ச்சியடைந்து தன்னை யாரும் அழகாக கருதுவதை விரும்பவில்லை என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். லிசா வெளிப்புறமாக எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவள் மனதில் அந்த பெண்ணை ஒரு பொய்யர் என்று கருத ஆரம்பித்தாள். வகுப்பில் உள்ள மற்ற அழகான பெண்களும் அந்த பெண்ணிடம் பேச வந்தார்கள். அவள் தன் எண்ணையும் லிசாவிடம் கொடுத்து விருந்துக்கு அழைத்தாள். வெளியேறும்போது அவள் லிசாவையும் பாராட்டினாள். ஆனால் லிசா அந்த பாராட்டு போலியானது என்று கண்டாள். அவள் கேலி செய்யப்படுவது போல் இருந்தது. பள்ளி முடிந்ததும் லிசா விருந்துக்கு சென்றாள். அங்கே மற்ற வகுப்பு தோழர்களும் இருந்தனர். பின்னர் புதிய பெண் பேசத் தொடங்கினாள். இதனால் லிசா தன்னை யாரும் அழகாக கருதுவதை விரும்பவில்லை என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அதனால்தான் லிசாவின் பளபளப்பை குறைக்க அவள் அனைவரையும் ஒன்று திரட்டிக் கொண்டிருந்தாள். லிசா அந்த பெண்ணின் உண்மையை எல்லோருக்கும் முன்பாக வெளிப்படுத்தினாள். நீங்கள் உண்மையிலேயே ஒரு சோஷியல் மீடியா பிரபலமாக இருந்தால் என்னை போன்ற ஒரு சாதாரண நபரால் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? புதிய பெண் அமைதியாகிவிட்டாள். தனக்கு வேலை இருப்பதாக கூறி லிசா அங்கிருந்து வெளியேறினாள். அந்த பெண்ணுக்கு புரியவில்லை அவளுடைய வார்த்தைகள் ஏன் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டன. ஆனால் இந்த பெண் நடிப்பது லிசாவுக்கு தெரியும்.